இது 22nd November 2019 நான்சி டிமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு அர்ப்பணிப்பு. அதில் கண்ட்ரோல் செய்பவர் அதை குறித்து பார்ப்போம். சில பேர் எப்போவுமே மற்றவங்கள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், அவங்க கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும், இல்லைன்னா அவங்க காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அவங்க எல்லாம் கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும் அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இந்த உலகத்தையே கூட கண்ட்ரோல் செய்யணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படி எல்லாரும் கண்ட்ரோல் செய்கிறத நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனால் வேதத்தில் யாருக்கு நம்மளை கண்ட்ரோல் செய்கிற உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வேதத்தில் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24 25 வசனங்களை பார்ப்போம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதுமில்லை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். அவர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். இந்த உலகமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஆளுகிறவர் அவர். அவர் தான் நம்முடைய ஒவ்வொருவரின் சட்ட ரீதியான உரிமையாளர், அதாவது நம்முடைய ஓனரே அவர் தான். இப்படிப்பட்ட மகா பெரிய தேவனாகிய ஓனராகிய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து நம்ம முழுவதுமாக அவர் கண்ட்ரோல் செய்து வழி நடத்த நம்ம அர்ப்பணிப்போமா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கண்ட்ரோல் செய்யணும், இல்லைன்னா மற்றவங்களை கண்ட்ரோல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஐயா. இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்யணும்னு நினைக்கிறதே எங்களுக்கு மன்னியும். ஏன்னா நாங்கள் கடவுள் இல்லை, நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்கிறவர், நீங்கள் தான் கடவுள். அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய சட்ட ரீதியான ஓனராகவும் இருக்கிறபடினாலும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அதனால் நீங்கள் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்து எங்களை உங்கள் வழியில் நடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.